சாதி மதத்தை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் பேசினா அது எப்படி இருக்கும்ன்ற நீங்களே பாருங்கள். குறிப்பாக நம்ம திருநெல்வேலியில் இருக்கிறோம். ஜாதி பிரச்சனைகள் அதிகமாக நடக்கிற ஊர். தலித் மக்கள் இவங்க 50 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறாங்க, 50-60 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறாங்க. எங்கேயாவது இரட்டை சுடுகாடு இல்லாமல் இருக்கிறதா? எங்கேயாவது தலித் மக்கள் கோயிலுக்கு போகிற சூழ்நிலை இருக்கிறதா? இதெல்லாம் யார் காரணம்? திமுக அரசாங்கம் காரணம். நீங்கள் எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல், நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருந்திருக்கேன். எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலில் அந்த மாணவர்கள் இருக்க முடியும்னு சொன்ன அக்கா சொன்னாங்க இல்லையா? ஒரு ஹாஸ்டல் போய் விசிட் பார்த்துட்டு சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். முதலமைச்சர் என்னைக்காவது ஒரு ஹாஸ்டல் போய் பார்த்துருக்கிறாரா? அல்லது அந்த துறை சம்மந்தப்பட்ட அதிக அமைச்சர் எதையாவது ஹாஸ்டலில் போய் பார்த்துருக்குறாங்களா? இவங்கெல்லாம் இன்றைக்கி ஜாதியை பற்றி பேசுகிறது தான் வேடிக்கையாக இருக்கிறது, கேலிக்கூத்தாக இருக்கிறது. இது நாமளும் தமிழ்நாட்டில் பார்க்குறோம். அதனால தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் சொல்கிறோம், கோயில்கள்லேருந்து அரசாங்கம் வெளில வரணும் அப்படின்ட்டு. கோயில்கள் நம்ம தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நம்ம சொல்கிறோம், அரசாங்கத்திற்கு கோயில் என்ன வேலை, நீங்கள் கோயிலை விட்டு வெளியில் வாருங்கள் என்று தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆந்திராவுடைய முதலமைச்சர் இந்த இதை எடுத்திருக்கிறார். இது ஒரு தேசிய அளவில் இன்னும் விவாதித்து அதுக்கான தீர்வுகள் பார்ப்போம். இந்த கருத்து கணிப்பெல்லாம் முழுமையாக பொய்யான ஒன்று. நீங்கள் பாருங்கள், 3வது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மக்களுடைய பேராதரவோடு 3வது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியானது 3வது. இதுக்கு முன்னாடி 3 முறை யாருமே ஆட்சி அமைச்சதில்லை. நேரு அமைச்சர். அது காரணம் அன்னைக்கு இருந்த சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு வந்த காலங்கள். அன்னைக்கு நியூஸ் பேப்பர் இல்லை, நீங்கள் இப்படி ஒரு ஆக்டிவான மீடியா பர்சன்ஸ் கிடையாது, அப்புறம் நியூஸ் பேப்பர் கிடையாது, ரேடியோ கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் 3 ஆனால் இன்றைக்கு இந்த இவ்வளவு ஆக்டிவான விஷயங்கள் மக்கள் தெரிந்து இன்றைக்கு 3 முறை தொடர்ந்து பிரதமராக இருக்கிறார்னா அது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். மக்கள் அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற இந்த 4 சட்டமன்ற தேர்தல், 4 மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று எங்களுடைய அங்கே ஆட்சி வரப்போம். நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட எங்களுடைய கூட்டணி 18% வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கையானது மிக தீவிரமாக எங்களுடைய கட்சியினுடைய அடிமட்டத்தில் எங்களுடைய கட்சியை பூத் லெவலில் பலப்படுத்தும் பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணி 2026 ஆட்சி பிடிக்க போகும். ஆனால் கூட்டணியை பொறுத்தளவுக்கெல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை முடிவு செய்வார்கள். நாங்கள் எங்கள் இலக்கு எங்களுடைய 2026 எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டணி ஆட்சியில் இருப்பதற்கான பணிகளை நாங்கள் தொடங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.